திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும். சென்னை கொளத்தூரில் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வந்தா என்னென்ன பணி, தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னமோ, வாக்குறுதிகள் எடுத்து சொன்னமோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி தந்தமோ, வாக்குறுதி தந்தமோ, அதையெல்லாம் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்த EPS 2026 சட்டசபை தேர்தலுக்காவது வருவாரா என அமைச்சர் ஏவா வேலு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி ஒரு சூனாபான கேரக்டர் எனவும் விமர்சனம். மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை புறக்கணிக்கவில்லை. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற மொபைல் ஆப் அரசு சார்பில் துவக்கம். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் துவக்கி வைத்து இலச்சினையை அறிமுகப்படுத்தினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை. தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறாது என தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுகவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணித்தது. ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கும் இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திக்க உள்ளார் தாவேக தலைவர் விஜய். வரும் 19 அல்லது 20ஆம் தேதி பரந்தூரில் மக்களை சந்திப்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு கோரி தாவேக சார்பில் மனு. மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 2வது நாளாக நடைபெற்ற பலூன் திருவிழா. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் ஒரு சில பலூன்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டு நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்ததாக தகவல். திருவிழாவிற்கு வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. சிறப்பு எஸ்ஐ போக்சோ வழக்கில் கைது. பரணியில் கத்தியை வைத்து அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட விவகாரம். பாஜக நிர்வாகி கைது. பொங்கல் பரிசு தொகை எங்கே என கேள்வி எழுப்பி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரம். தனித்து போட்டியிடப் போவதாக உத்தவ் தாக்கரே கட்சி அறிவிப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் கேரள MLA அன்வர். 2016, 2021 தேர்தல்களில் இடதுசாரி கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அரையிறுதிப் போட்டிகளை நெருங்கும் விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பை தொடர். கர்நாடக, மகாராஷ்டிரா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றம். துபாயில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றுள்ள கார் பந்தயம் நிறுத்தி வைப்பு. அஜித்குமார் ரேசல இருந்த பாதையில் சீன வீரரின் கார் விபத்தால் அறிவிப்பு. துபாய் கார் ரேஸில் இருந்து அஜித் விலகல். அஜித் இடம்பெற்றுள்ள அணி சார்பில் அறிவிப்பு.